இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 14 திருவசனம். உமக்கு கைமாறு கிடைக்கும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மார்ட்டின் டி போரஸிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கள்கிழமை. இன்று தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். எப்படி இருக்கிறீர்கள்? உடல் நலம், மனநலம், வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை, வேலை எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? சந்தோஷமாய் இருங்கள் நண்பர்களே. நம் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு எந்த குறையும் வராது, இருக்காது. இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் தாம் கொடுத்த அருள் கொடையையும் திரும்ப பெறுவதில்லையாம். நாம் கீழ்ப்படியாமல் இயேசுவுக்கு பிரியமில்லாத செயலை சில நேரம் செய்கிறோம். ஆனாலும் இயேசு நம்மை கடிந்து தள்ளுவதில்லை. ஏன் தெரியுமா? அவரின் அருள் செல்வம் மிகுதியானது. அவருடைய ஞானமும் அறிவும் அபூர்வமானவை. அவருடைய தீர்ப்பு நம் அறிவுக்கு எட்டாதவை, ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? யாருமே இல்லை நண்பர்களே. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நமக்கு என்று இயேசு கொடுத்திருக்கிற குடும்பம், பிள்ளைகள், வேலை, பொறுப்பு, இவற்றில் பொறுப்பாயிருந்து நம் கடமைகளை சரிவர செய்து யாரையும் வஞ்சிக்காத ஒரு வாழ்வு வாழ்வது. பிறர் வைத்திருக்கும் எதன் மீதும் ஆசை கொள்ளாமல், தீய பழக்கங்கள், சவகாசங்கள் இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் நன்றி உள்ளவர்களாய் பிரமாணிக்கமாய் வாழ்வது. நம் பிள்ளைகளை ஒழுக்கமாய் கிறிஸ்துவ மறையில் வளர்ப்பது. நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வது. உங்களால் ஒருவரை கைதூக்கி விட முடியும் என்றால் நிச்சயம் செய்யுங்கள். ஆனால் பிறர் மனம் நோகும்படி முடிந்தவரை பேசாதீர்கள். உங்களை இன்று ஏமாற்றுகிறார்களா? அது உங்களுக்கும் தெரியும், புரியும். ஆனால் அமைதியாயிருங்கள். இயேசுவின் நீதி இறங்கும் வரை பொறுமையாயிருங்கள். இயேசுவின் நீதி இறங்கும், அப்போது விடை கிடைக்கும். சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் என்றால் யாரையெல்லாம் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யாரை தெரியுமா நாம் அழைக்க வேண்டுமாம்? ஏழைகள், உடல் ஊனமுற்றோர், இவர்களை நாம் அழைக்க வேண்டுமாம். நம் நண்பரையோ உறவினர்களையோ செல்வரையோ அழைத்தால் அவர்களும் உங்களை திரும்ப அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு அழைப்பார்கள். அப்போது கைமாறு, நம் பாஷையில் சொன்னால் மொய், திரும்ப கிடைத்துவிடும். ஆனால் ஏழைகளால் உங்களுக்கு திரும்ப எதுவும் செய்ய முடியாது. நல்லா இருங்க என்று மனதார வாழ்த்துவார்கள். ஆனால் உங்கள் கைமாறு ஆண்டவரிடம் இருந்து கிடைக்கும். அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணையே கிடையாது நண்பர்களே. சிந்தியுங்கள். இனி பிறந்த நாள், திருமண நாள் இவற்றை கொண்டாடும் முறையை இயேசுவின் ஆலோசனைப்படி கொண்டாடுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் தாரும். இயேசுவே, நானோ எளியவன் அப்பா, சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பு. இயேசுவே, கடவுளின் பெயரை நான் பாடி ஒவ்வொரு நாளும் புகழ்வேன். உமக்கு நன்றி செலுத்தி மாட்சிப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக என்று சொன்னீரே. நன்றி இயேசுவே. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவர் என்று சொன்னீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நவம்பர் மாதத்திலே எங்கள் குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில் இறந்த ஆத்துமாக்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம்.
நித்திய இளைப்பாற்றே அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.